அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் மீதும் மற்றும் அனைத்து இறைத்தூதர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறி இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மதமும் எப்போ உருவாயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க எல்லாரும், இஸ்லாம் எப்போ உருவாச்சு, 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் தோற்றுவித்த மதம் தான் இஸ்லாம் அப்படின்வாங்க. கிறிஸ்டியானிட்டி எப்போ உருவாச்சு, ஜீசஸ் எப்போ பிறந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாரோ அப்போ தான் கிறிஸ்டியானிட்டி உருவாச்சு அப்படின்வாங்க. அதே மாதிரி ஹிந்துவிசம் எப்போ உருவாச்சு, ஆதி காலத்தில் கற்கால மனிதன் அப்போ சிலைகளை வணங்கிட்டு தான் இருந்தான், அதனால ஹிந்துவிசம் அப்போ இருந்துச்சுன்னுவாங்க. ஜுடாயிசம் எப்போ உருவாச்சு, மோசஸ் எப்போ பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாரோ இறை தூதர் அப்பறந்தே ஜுடாயிசம் இருந்துச்சுன்னுவாங்க. அப்போ ஒவ்வொரு மதமும் இப்படி தான் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதி மனிதன் முதல்ல கடவுளால் படைக்கப்பட்ட அந்த ஆதி மனிதன் யார்? அது ஆதாமும் ஏவாளும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம் நீங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆதாமும் ஏவாளும் தான் முதல்ல கடவுளால் படைக்கப்பட்டவங்க இல்லையா? அப்போ அந்த கடவுள் இருந்திருக்கிறார், அந்த ஒரு கடவுள் தான் இருந்திருக்கிறார். இந்த கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். இந்த ஆதாமும் ஏவாளும் எந்த கடவுளை வணங்கியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆதாமும் ஏவாளும் முதல்ல படைக்கப்பட்ட இந்த ஆதாம் ஏவாள் எந்த கடவுளை வணங்கியிருப்பாங்க? தன்னை படைச்ச கடவுளை தான் வணங்கியிருப்பாங்க. இப்போவுமே நம்ம ஒரு பகுத்தறிவுவாதியாக, ஒரு காட்டுவாசியாக, எந்த மதத்தையும் சாராமல் நம்ம வச்சுக்கோங்க, ஒரு யோசனை செஞ்சு பார்ப்போம். எந்த மதத்தையும் சாராமல் கடவுள்னா யார் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் கிறிஸ்டியனை மறந்துடுங்க, ஹிந்துன்னு மறந்துடுங்க, முஸ்லீம்ன்றதை மறந்துடுங்க, எல்லா மதத்தையும் மறந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு கடவுள்னா யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நம்மளை படைச்சவன், நம்மளை உருவாக்கினவன். இந்த ரூம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பொருளும் அதுவாக வரல, இந்த மைக் அதுவாக வரல, இந்த ஃபோன் அதுவாக வரல, இந்த ஃபேன் அதுவாக வரல, எந்த ஒரு பொருளுமே அதுவாக வரல. மதங்களுக்கு அப்பாற்பட்டு பேசிகிட்டு இருக்கேன் நான், எந்த மதத்தையும் சார்ந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எந்த ஒரு பொருளும், இந்த அற்பமான இந்த ரூமில் உள்ள எந்த ஒரு பொருளுமே அதுவாக வரலன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம்? இந்த ஃபோனில் உள்ள கேமராவுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 13-15 மெகா பிக்சல் தான். ஆனால் கண்ணுடைய ரெசல்யூஷன் 576 மெகா பிக்சல். அவ்வளவு பவர்ஃபுல்லான கேமரா. அப்போ இந்த ஃபோன் கேமராவே அதுவாக வராதுன்னா 576 மெகா பிக்சல் கொண்ட இந்த கேமரா அதுவாக எப்படி வரும்? வராது. அப்போ இதை உருவாக்கியிருக்கணும், ஒரு சூப்பர் பவர் கடவுள் உருவாக்கியிருக்கணும். அதே மாதிரி ஒரு சணல் கயிறு அப்படி பார்க்குறோம், கீழே ரோட்டில் விழுந்து கிடக்கு அப்படின்னா சணல் கயிறை யாரோ குப்பையாக போட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம், அதுவாக வரலன்னு சொல்லுவோம். இப்போ இந்த அற்பமான சணல் கயிறு அதுவாக வராதுன்னா இந்த உடம்புல உள்ள 40,000 கிலோமீட்டர் அளவுக்குள்ள நரம்பு அதுவாக வராது. 40,000 கிலோமீட்டர் உலகத்தையே சுற்றிடலாம் நரம்பை வச்சு. அவ்வளவு நரம்புகள் உள்ள அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒரு பயங்கரமான டிசைன். அப்போ இந்த அற்பமான சணல் அதுவாக வராதுன்னா 40,000 கிலோமீட்டர் அளவுக்குள்ளது நரம்பு அதுவாக வராது. நம்ம கை கால்கள் அதுவாக வராது, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அதுவாக வராது, இந்த முகம் அதுவாக வராது. இந்த கண்ணுடைய இமை பாருங்க, முடி மாதிரி பெருசாக வளரல. வளர்ந்துருக்கலாம்ல, நம்மளா வளர்றதா இருந்தா, அதுவே வளர்ந்துக்கிறதா இருந்தா. கண்ணுடைய இமை அதோட நிற்கிது. அப்போ கடவுள் தான், இந்த படைப்பாளன் தான் துல்லிதமாக இவ்வளோதான் நீ வளரணும், இவ்வளோதான் இருக்கணும் அப்படி துல்லிதமாக வளர்ந்துருக்கான். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நம்ம முகம் மாறுது, நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோவை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்போது இதெல்லாம் செஞ்சவன் தான் கடவுள், இந்த உலகத்தை படைச்சவன் தான் கடவுள். இந்த உலகம் 1670 கிலோமீட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு வேகமாக தன்னைத்தானே. அப்போ யார் அதை சுத்த விட்டது? 280 மீட்டர் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 280 மீட்டர் வேகத்தில் இப்படி சுற்றுது, இப்படி போகுது. அப்போ அது யார் சுத்த விட்டா? இந்த சூரியனை பிரகாசம் கொடுக்கறது வச்சது யாரு? இந்த சந்திரனோட ஒளியை கொடுத்தது யாரு? சந்திரன் ஒளி கிடையாது, பிரகாசமாக தான் விளங்குது. ஐ மீன் சூரியனோட ஒளியை வாங்கி கொடுக்குது. அப்படின்னும் போது இதெல்லாம் படைச்சது யாரு? அப்போ இவன் தான் கடவுள்ன்ற நம்ம இதுக்கு வந்துருவோம் இல்லையா, முடிவுக்கு வந்துருவோம். அப்போ இதெல்லாம் படைச்சவன் தான் கடவுள். இதெல்லாம் டவுட் இருக்கா? நிச்சயமா இல்லை. ஒரு லாஜிக்கல் பர்சனா, ஒரு பகுத்தறிவாதியை இப்போ உட்காந்து சிந்திச்சாலுமே கடவுள் இவன் தான் சொல்லுவோம். சரி, கடவுள் இருக்கிறான், இவன் தான் படைப்பாளன், இவனை தான் வணங்கணும், படைப்பினங்களை வணங்கக்கூடாது, இது தெளிவாக இருக்குது. இந்த கடவுள் ஒருத்தன் தான் எப்படி சொல்லுவீங்க? அறிவை பயன்படுத்தினா இந்த உலகம் இவ்வளவு வேகமாக சுற்றுது, இந்த அண்டசராசனம் இப்படி இயங்க கொண்டிருக்கிறேன்னா ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். ஒரு பஸ்ஸுக்கு 2 டிரைவர் இருக்க முடியாது, ஒரு நாட்டுக்கு 2 ராஜா இருக்க முடியாது. அவன் நிச்சயமாக இந்த அண்டசராசனத்துக்கும் ஒரு கடவுள் தான் இருக்கணும்னு சொல்லுது. பகுத்தறிவு விளங்குது. குர்ஆன் அதை தான் கேட்குது. ஒரு அடிமைக்கு 2 எஜமானன் இருப்பது சரியா, ஒரு எஜமானன் இருப்பது சரியா? அதே மாதிரி இந்த அண்டசராசனத்தை எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஒரு கடவுள் இருப்பது சரியா, பல கடவுள் இருப்பது சரியா? அப்போ பகுத்தறிவுவாதியாக நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒரு காட்டுவாசியாக எந்த மதத்தையும் சாராமல் கடவுள்னா யாருன்னு கேள்வி கேட்டா இவன் தான் கடவுள், கடவுள் ஒருத்தன் தான் நம்ம தெளிவாக விளங்கும். படைப்பினங்களை வணங்கக்கூடாது, படைச்சவனை தான் வணங்கணுன்றது தெளிவாக விளங்கும். இதைத்தான் இந்த ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் இதைத்தான் செஞ்சிருப்பாங்க. கொஞ்சம் அறிவை பயன்படுத்திங்கன்னா
முதல்ல படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் யாரை வணங்கியிருப்பாங்க? படைத்த கடவுளை தான் வணங்கியிருப்பாங்க, தேவனை தான் வணங்கியிருப்பாங்க, அதாவது பிதாவை தான் வணங்கியிருப்பாங்க. இன்னொரு வேற வார்த்தைகள் சொல்றதா இருந்தா கர்த்தரை வணங்கியிருப்பாங்க. கர்த்தருக்கு மகனை வணங்கியிருப்பாங்களா, இல்ல இயேசுவை வணங்கியிருப்பாங்களா? ஏதாவது ஒரு இறை தூதர் பைபிள்ல, பழைய ஏற்பாடுல ஏதாவது ஒரு இறை தூதர் இயேசுவே எனக்கு இதை கொடுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என்னை எனக்கு சால்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இறை தூதர் இயேசுவேன்னு கூப்பிட்டுருப்பாரா? நிச்சயமா கூப்பிடல. அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஆதாம் ஏவாள் பிறக்கும் பொழுது அவங்க ஒரு கடவுளை தான் வணங்கியிருக்கிறாங்க, அப்படியே வாழ்ந்துகிட்டே வராங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, மனிதர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி, நல்லா வாழ்ந்த மனிதர்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன பண்றாங்க? சுவர்ல சித்திரம் வரைகிறாங்க, உருவத்தை வரைகிறாங்க. எதுக்கு? ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி நல்லவங்களை. அப்ப சாத்தா அந்த ஐடியாவை கொடுக்குறான் அவங்களுக்கு. அப்போ உருவத்தை வரைகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகுது, சாத்தான் அழகான ஐடியா கொடுக்குறான். நீ ஏன்பா சிலையை வைக்க கூடாது அப்படின்றான். அவ சிலைகளை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிலைகள்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரொம்ப அழகா வரும். அதுக்கு சிலைகள்கிட்ட உதவி கேட்கல, சிலைகளை வணங்கல. அவன் சாத்தா ஐடியா கொடுக்குறான். இந்த சிலைகள்கிட்ட நீ ரெக்கமெண்டேஷனை கேளு, நீ பாவம் நிறைய செஞ்சிருக்க, நீ டைரக்டா கடவுள்கிட்ட கேட்டா உனக்கு கிடைக்காது, நீ யார் மூலியமா கேளு? அந்த சிலைகள் மூலியமா கேளு. அவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க, அவங்க மூலியமா கேட்டா உனக்கு கிடைக்கும். அவன் ஐடியா கொடுக்குறான். இந்த ஐடியாவை தான் இன்னைக்கு வரைக்கும் தர்கால பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் பேர்ல தர்கால அடங்கியிருக்க அந்த படுத்து இறந்து போயிட்டாரு, நல்லவரை கேட்டாரும் அவருக்கே தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அவரை வணங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செயின்ட்ஹுட் கிறிஸ்டியானிட்டியில் செயின்ட்ன்றாங்களே, அவங்களும் இப்படி மனிதர்களை கடவுள் ஆக்கப்பட்டவங்க தான். அப்போ என்ன விளங்குதுன்னு சொன்னா, அந்த மனிதர்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன பண்ணாங்க? சிலைகளை ஏற்படுத்தி இந்த சிலைகள்கிட்ட உதவி தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? இந்த சிலைகளையே படைத்த கடவுளை மறந்துட்டு சிலைகள்கிட்டயே நேரடியாக தங்களுக்கு தேவையானதை கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் உலகத்துல முதல்ல சிலை வழிபாடுன்னு ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த டைம் வரைக்கும் படைச்ச கடவுளை மட்டும்தான் வணங்கியிருக்கிறாங்க, சிலை வழிபாடை செய்யற. இப்பதான் சிலை வழிபாடு மக்கள் செய்யறாங்க. அப்ப இதை திருத்துவதற்காக பழைய ஏற்பாடு படியும் சரி, குரான் படியும் சரி, நோவா இந்த இறைத்தூதர் அனுப்பப்படுறார். நூகுன்னு அரபிக்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கிறிஸ்டியானிட்டி படி நோவான்னு சொல்லுவாங்க. நோவான்னு இறைத்தூதர் வராரு. இந்த விக்கிரகங்களை வணங்காதீங்க, படைச்ச கடவுளை வணங்க, அவன் தான் வான பூமியை படைச்சான், அவன் தான் உன்னை படைச்சான், அவன் தான் உங்களுக்கு நல்லது கெட்டது செய்வான், அவன் தான் மழையை இறக்குவான், அவனை வணங்குங்கன்னு சொல்லி பிரச்சாரம் செய்யறார். கிட்டத்தட்ட 950 வருஷம் பிரச்சாரம் செய்யறார். அந்த மக்கள் கேட்கல. அந்த காலத்துல அதிகமாக வாழ்வாங்க, இந்த காலத்துல கம்மியாக வாழ்வாங்க, அந்த காலத்துல அதிகமாக வாழ்வாங்க. பகலும் இரவும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் மாறி 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 950 வருஷம் அவர் பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. அவரை ஃபாலோ பண்ண மக்கள் கிட்டத்தட்ட 60-80 பேர் தான் 950 வருஷத்துக்கு அப்புறமாக. அப்போ பழைய ஏற்பாட்லையும் சரி, குரான்லையும் சரி, அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சித்தத்தின்படி ஒரு பெரிய ஆர்க், பெரிய ஒரு கப்பலை கட்ட சொல்றாரு. அந்த கப்பலை கட்டுறாரு. அந்த கப்பல்ல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, யார் அந்த கடவுளை நம்புறீங்களோ, கடவுளோட மன்னிப்பை விரும்புறீங்களோ, யார் அந்த கடவுளை பயப்படுறீங்களோ, அவங்கெல்லாம் அந்த ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்றீங்களோ, படைச்சவனை மட்டும்தான் யார் வணங்கணும்னு சொல்றீங்களோ, அவங்களாம் என்ன பண்றீங்க? இந்த கப்பல்ல ஏறிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சொற்பமான மக்கள் தான் கேட்கறாங்க. அவர் ஒரு மகனே கேட்கல. அவங்கெல்லாம் ஏறுறாங்க. ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஏற்றுக்கொள்றாரு. ஒரு பெரிய பிரளயம் வருது. ஒரு பெரிய பிரளயம்னா என்னது? ஒரு பெரிய வெள்ளம் வருது. கடவுள் ஒரு பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்துறான். கொட்டும் மழை, கீழே இந்த ஊத்துல தண்ணி, அப்படி கொட்டும் மழை வருது. ஃபுல்லா அழியுது. கடைசியில் இந்த கப்பல் எங்க போகுது? ஜூடின்ற ஒரு மலைக்கு போகுது. அது துருக்கியில் இன்னைக்கும் இருக்கு. ஆர்கியாலஜிக்கல் தொல்பொருள் ஆராய்ச்சிப்படி அந்த டேட்டிங், கார்பன் டேட்டிங் பண்ணி பாக்குறாங்க. இது அந்த கப்பல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அது நோவா இறை தூதர் எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசுவை வணங்கினாரு, இயேசுவை கடவுளாக சொன்னாரு. 3 கடவுள், பிதா சுதன் பரிசுத்தாவி 3 கடவுள் இருக்காரு எங்கேயா சொன்னாரா? எங்கேயா இருக்குதா? ஒரு இடத்துலயுமே இல்லை. அப்ப நோவான்ற இறை தூதர் விக்கிரக வழிபாட்டை எதிர்ப்பதற்காக கடவுளால் அனுப்பப்பட்டு அவர் ஒரு கடவுள் கொள்கையை தான் சொல்றாரு, படைத்தவனை மட்டும் தான் வணங்கணும்னு சொல்றாரு. இப்படியே காலம் போய்கொண்டே இருக்குது. அந்த குறிப்பிட்ட 80 மக்கள் தான் அவர் சொல்றதை கேட்கறாங்க. அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அவங்களுக்கு சந்ததியில் உருவாகுது. அப்படியே கொண்டே இருக்கும்போது ஆபிரகாம் மறுபடியும் உலகம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, சிலை வணக்கத்துல மூழ்குது. கடவுள் அல்லாதவங்களை கடவுளாக வணங்குறாங்க, மனிதனை கடவுளா வணங்குறாங்க. இந்த அரசன் இருக்கான, என்னைக்குமே அரசன் என்ன பண்றான்? தான் என்னைக்குமே பதவியில் இருக்கு. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி அப்படி என்ன பண்றான்? தான் பதவியில் இருக்கணும்ன்றது இல்லவனா செய்யறான்ல. அந்த காலத்து அரசியல்வாதி என்ன பண்ணா, தான் கடவுள்னே சொன்னான். எந்த அளவுக்கு நான் நிம்ரோத்னு ஒரு மன்னன் இருந்தான். அவன் தான் ஆபிரகாமோட காலத்துல அவன் தான் மன்னன். அவன் எந்த அளவுக்கு சொன்னான்னா, பாருப்பா நீ யாரை வேணா வணங்கிக்க, மக்கள்கிட்ட அந்த அரசவையிட்ட சொல்றான், யாரை வேணா வணங்க சொல்லுங்க, எவ்வளவு வேணா சிலைகளை பண்ணிக்கங்க, என்ன வேணா செய்யுங்க, ஆனா பெரிய கடவுள் யாரு?
நான் தான், அந்த இடத்துக்கு வந்துடாதீங்க, பெரிய கடவுள் நான் தான், மற்றபடி நீங்கள் யாரை வேணால் வணங்கிங்க அப்படின்னா. அப்போ நிம்ரோதை கடவுளாக மக்கள் வணங்கி கொண்டு இருந்தாங்க அந்த அரசனை. அதே மாதிரி கையில் கிடைக்கிறது காலில் கிடைக்கிறது எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க, சிலைகளை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஆபிரகாமுடைய தந்தை சிலைகளை செய்பவராக இருந்தார், அரசவையில் நல்ல ஒரு பெரிய மேலிடத்தில் இருந்தார். சிலைகளை அவர் செஞ்சு அதை விற்றாங்க. இது எந்த அளவுக்கு அழகாக பிரச்சாரம் பண்ணார்னா, இந்த சிலைகளை போய் வித்துட்டு வர சொல்லுவார் யார், அவங்க அப்பா. அப்போ என்ன பண்ணுவார், சிலைகளை கொண்டு போவார். கொண்டு போயிட்டு அவர் பாருங்கள், இந்த சிலைகள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது, பாருங்கள் அது பேச கூட தெரில, அது அதுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்க தெரியுமா, அதுக்கே உதவி செஞ்சுக்க தெரியாது, அதுகிட்ட போய் நீங்கள் உதவி செஞ்சு கேட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது, இருந்தாலும் வாங்கிக்கங்க அப்படின்னு. அப்போ அந்த மக்கள்லாம் வாங்க மாட்டாங்க. இப்படியே போய்ட்டு அந்த சிலைகளை திருப்பி கொண்டு வருவார். அதே மாதிரி சிலைகளை கொண்டு போவார், அந்த தண்ணியில் போய் போடுவார். சிலையை நீ காப்பாற்றிக்க, கடவுள் தானே சொல்கிறேன், நீ காப்பாற்றிக்கன்னு. அது காப்பாற்றிக்க தெரியாதுல்ல, அது மூழ்கிறதெல்லாம் ஒரு சிலையான்னு கேட்பார். இப்படி பகுத்தறிவு, இதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னா என்ன, கடவுளை அறிவு தான் பகுத்தறிவு, கடவுளே இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவு இல்லை. அவ்வளோ அழகான பகுத்தறிவை வச்சார். அப்போ நிம்ரோத் மன்னன்ட்ட போகிறாரு. நிம்ரோத் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சமயத்தில் சிலை வணக்கம் அதிகமாக இருக்குது, ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம், கோயில் தான் அது, கோயில் மாதிரி இடம் சொல்லக்கூடாது, கோயில் தான் அது. அது உள்ள ஒரு பெரிய சிலை இருக்குது, ஒரு சின்ன சின்ன சிலைகள் நிறைய இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி பல வருஷங்களுடைய பிரச்சாரங்களுக்கு அப்புறமாக பொறுமை ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த மக்கள்லாம் திருவிழாவுக்கு போகிறாங்க, ஒரு கோடாரி எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த சின்ன சிலைகள்லாம் உடைக்கிறாரு, பெரிய சிலையுடைய அந்த தோள்பட்டையெல்லாம் வச்சிடறாரு. வச்சுட்டு அவர் பாட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த மக்கள்லாம் திருவிழா முடிஞ்சு திரும்பி வராங்க. யாரும் அந்த சிலைகள்லாம் உடைச்சா, எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஆபிரகாம் ஒருத்தர் தான், அவன் தான் செஞ்சிருக்கணும், இதை அவனை கூப்பிடுங்க அப்படின்றார். அவர் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட பிறகு யார், நீ தான் செஞ்சியா இதை அப்படின்னு கேட்குறாங்க. வேணா அந்த பெரிய சிலையை கேட்டு பாருங்க, அந்த பெரிய சிலைக்கு தெரியும்ல, அதுதான் கோவப்பட்டு சின்ன சிலையெல்லாம் உடச்சிருச்சு, பயங்கரமான வாக்குவாதம் வந்திருக்கும் போல ரெண்டுக்கும். அப்போ சின்ன சிலையெல்லாம் பெரிய சிலை என்ன பண்ணிச்சு, உடச்சிருச்சு. வேணா பாருங்க அதோட தோள்பட்டையில் என்ன இருக்கு, பெரிய கோடாரி இருக்கான்னு கேட்குறாரு. உடனே அந்த மக்கள்லாம் டக்குன்னு யோசிக்கிறாங்க, என்னடா ஆமா இல்லை அப்படி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னதான் கர்வம் அதிகமாகுது. அந்த கர்வம் மேலோங்குது, பகுத்தறிவை விட கர்வம் என்ன பண்ணுது, மேலோங்குது. தன்னுடைய மூதாதைகள் தப்பு பண்ணியிருப்பாங்களா, அப்போ அவங்கெல்லாம் சும்மா தப்பு பண்ணாங்களா அப்படின்னு ஒரு கர்வம் மேலோங்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அதுதான் பேசவே செய்யாதுல்ல, அது எப்படி இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்போ அவர் சொல்கிறாரு, அது பேசவே செய்யாதில்ல, சண்டை போட கூட தெரியாதில்ல, தன்னத்தோட காப்பாற்றிக்க தெரியாதில்ல, அது அதை ஏன் நீ கடவுளை வணங்குறீங்கன்னு லாஜிக்கை வைக்கிறார். தன்னை காப்பாற்றிக்க கூட தெரியல, தன்கிட்ட பேசக்கூட தெரியல, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல கூட தெரியல, அதை போய் கடவுளை வணங்குவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வாய் அடைச்சு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவரோட கர்வம் மேலோங்குது. அப்போ என்ன பண்ணாங்க சொன்னால், ஒரு பெரிய நெருப்பு கிடங்கு ஏற்படுத்துகிறாங்க, அதை அவர் தூக்கி போட பார்க்குறாங்க. ஆனால் என்ன அது, கடவுள் அதை காப்பாற்றுறாரு. நிம்ரூத் என்ன பண்ணுறான், அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறான். பார், நான் மரணத்தையும் வாழ்வையும் மரணத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்றான். அப்போது இப்ராஹிம் சொல்கிறாரு, ஆபிரகாம் சொல்கிறாரு, என்னுடைய கடவுள் எப்படிப்பட்டவன்னா வாழ்வையும் மரணத்தையும் கொடுப்பான் அப்படிங்கிறார். இவன் சொல்கிறான், நானும் கொடுப்பேன் பாருன்னு சொல்லி கைதியில் ஒரு 2 கைதிகள் இருக்காங்க. ஒரு கைதி சாக போகிறான், அவனுக்கு என்ன பண்ணுறான், விடுதலை பண்ணி நான் வாழ்வு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். இன்னொரு கைதி வாழ போகிறான், அவனை கொலை செஞ்சு நான் சாகடிச்சிட்டேன், பா நானும் வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்தேன். அப்போ ஆபிரகாம் என்ன சொன்னார், ஆக்சுவலாக எந்த வாழ்வு, நீ ஒன்று பிறக்க வச்சான்ல ஒரு இந்திரிய துளியிலிருந்து, ஒரு பிரம்மாண்டமான மனித படைப்பினி, அதை பற்றி அவர் சொல்கிறாரு. மரணத்தை கொடுக்குறான்ல உண்மையிலே மரணத்தை, அதை சொல்கிறாரு. இவன் அற்பமான வாழ்வு மரணத்தை பற்றி இவன் சொல்கிறான். அப்போ அவர்கிட்ட அப்படி ஆர்கியூ பண்ணல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கிழக்கிலிருந்து என்னுடைய இறைவன் சூரியனை உதய செய்கிறான், மேற்கு மறைய செய்கிறான், நீ கடவுளாக இருந்தால் மேற்கில் உதய செய், கிழக்கில் மறைய செய்ய அப்படின்றாரு. வாய் அடைச்சு போயிடுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போயிடுறாரு. நட்சத்திரங்களை வணங்கி கொண்டு இருக்காங்க அந்த மக்கள். அந்த நட்சத்திரங்களை வணங்கி கொண்டிருக்கும்போது சொல்கிறாரு, நட்சத்திரங்கள்லாம் அழகாக இருக்குது, அவங்களோட சேர்ந்து இவரும் பகுத்தறிவுக்காக வேண்டி இதான் என் கடவுள்ன்றார். அப்போ மக்கள்லாம் நம்மகிட்ட ஒரு ஆள் கிடச்சிட்டாரு, சூப்பர், இதான் என் கடவுள்ன்றாங்க. அப்போது பகலில் என்ன ஆகுது, அந்த நட்சத்திரங்கள்லாம் மறைஞ்சு போகுது, என்ன வந்துடுது, சூரியன் வருது. அப்போ என்ன சொல்கிறாரு அவர், ஆஹா பெருசாக இருக்குது, நட்சத்திரங்கள்லாம் சின்னது, சூரியன் பெருசாக இருக்குது, இதான் என் கடவுள் அப்படின்னு லாஜிக் வைக்கிறார். அப்போ அந்த மக்கள்லாம் கரெக்டாக தானே சொல்கிறாரு, சூரியன் பெருசு தான், அப்போ இதான் என் கடவுள், மக்கள்லாம் சேர்ந்து வணங்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சாயந்தரம் ஆகுது, சூரியன் மறைஞ்சிருது. அப்புறம் என்ன ஆகுது, சந்திரன் வருது. இது மறைஞ்சிட்டா நான் என்னோட பிரச்சனை யார்கிட்ட கேட்பேன், இப்போ சூரியன் பார்த்துட்டு இருக்கேன், என் பிரச்சனையே கேட்டுட்டு இருக்கேன். சூரியன் மறைஞ்சிட்டா நான் யார்கிட்ட கேட்பேன், கேட்க முடியாது. அப்போ மறையறதெல்லாம் கடவுளாக இருக்க முடியாது. அப்போ நட்சத்திரமும் கடவுள் இல்லை, சூரியனும் கடவுள் இல்லை. இப்போ யார் கடவுள், சந்திரன் தான் கடவுள்னு லாஜிக் வைக்கிறாரு. மக்கள்லாம் உடனே ஆகா சந்திரன் தான் கடவுள். அப்போ அடுத்த நாள் அதுவும் மறைஞ்சு போயிடுது. அப்போ அழகாக சொல்கிறாரு, இந்த மறையக்கூடியதெல்லாம் கடவுள் அல்ல, வந்து போகிறதெல்லாம் கடவுள் இல்லை, இதெல்லாத்தையும் படைச்சான்ல அவன் தான் கடவுள்.
அப்போ ஆரம்பத்திலிருந்து ஆதாம் ஏவாளிலிருந்து நோவாக நபியிலிருந்து ஆபிரகாம் வரை என்ன லாஜிக்கு? படைத்த கடவுளை வணங்குவது, படைப்பினங்களை வணங்கக்கூடாது. அப்போ ஒரு கேள்வி, இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா பிரியாணி சாப்பிட்ற மதம் அப்படியா? அப்படியே ஜுப்பா தாடி வச்சு வைக்கிற மதம் அதுவா? இல்லை துருக்கி நாட்டிலேருந்து வர மதமா? இல்லை அரபு நாட்டிலேருந்து வர மதமா? படைத்த கடவுளை வணங்குவது, ஒரு இறைவனை வணங்குவது, வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லைன்னு ஒத்துக்கிறது. அந்த கடவுள் பல இறை தூதர்கள் அமைச்சிருக்கிறாரு. அந்த இறை தூதரை அந்த எந்த நேரத்தில் வாழ்ந்திருக்கோமோ அந்த இறை தூதரை ஏற்றுக்கொள்வது, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம்னா அந்த படைத்த கடவுளுக்கு கட்டுப்படுவது, அதன் மூலம் சாந்தியும் சமாதானத்தையும் அடைவது, அவ்வளவுதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாம் எப்போ உருவாச்சு? 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் தோற்றுவித்த மதம் தான் இஸ்லாம். அப்படியா? எப்போ உருவாச்சு? ஆதாம் ஏவாள் எப்போ உருவானாங்களோ அந்த மக்களுக்கு எப்போ வழிகாட்டுதல் வந்துச்சோ அப்ப இருந்து என்ன இருக்கு? இஸ்லாம் இருக்கு. இஸ்லாம்ன்றது ரொம்ப சிம்பிள். நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கர குழப்பங்கள்லாம் கிடையாது. அறிவுக்கு அவ்வளோ அழகான சின்ன விஷயம் தான். லைட்டாக அறிவை பயன்படுத்தினா அது மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. பகுத்தறிவை கொஞ்சம் பயன்படுத்தணும். படைப்பினங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் படைச்ச ஒரு கடவுள் இருக்கணும், இந்த கடவுள் தான் கடவுளாக இருக்கணும், இந்த கடவுளை தவிர வேறு கடவுள் இருக்க முடியாது. பல கடவுள் மேலே இருந்தால் அந்த அண்டசராசனம் இயங்காது. அப்போ இவன் தான் கடவுள், இந்த கடவுள் நம்மளாம் படைச்சிருக்கிறான். சும்மா படைச்சிருப்பானா? ஒரு காரணத்துக்கு தான் படைச்சிருக்கிறான். இந்த கடவுள் நியாயத்தினால ஏற்படுத்தியிருக்கான், இந்த கடவுளை தான் திரும்பி போகிறோம். இந்த கடவுள் இறை தூதரை ஏற்படுத்தியிருக்கான், அந்த இறை தூதரை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்வது. நம்ம ஆதாம் நபியோட காலத்தில் வாழ்ந்திருந்தா ஆதாம் தான் இறை தூதர். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் ரசூலுல்லாஹ்னு சொல்லுவோம். வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை, ஆதம் இறை தூதர்னு சொல்லியிருப்போம். நோவாவோட காலத்தில் வாழ்ந்திருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் நோவா ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருப்போம். வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த கடவுளை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் அல்ல. அல்லாஹ்னா யாரு? படைத்த கடவுளுக்கு அரபு மொழியில் அல்லாஹ்னு பேரு. அல்லாஹ்வோட இந்த வார்த்தையை நீங்க இணைக்க முடியாது. காடோட காட் ஃபாதர், காட் மதர் நினைக்கலாம். அல்லான்ற வார்த்தையோட அரபு மொழியில இதை இணைக்க முடியாது. கடவுளை கூட கடவுளர்கள்னு ஆக்கலாம், இறைவனை இறைவன் ஆக்கலாம். அப்போ இவ்வளவுதான் இஸ்லாம்னா. அப்ப நோவாவோட காலத்துல வாழ்ந்திருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் நோவா ரசூலுல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லை. அந்த இறை தூதர் நோவா, அவர் தான் இறை தூதர். ஆபிரஹாமோட காலத்துல வாழ்ந்திருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் ஆபிரஹாம் ரசூலுல்லாஹ். அதே மாதிரி மோசஸோட காலத்தில் வாழ்ந்திருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் மோசஸ் ரசூலுல்லாஹ். அப்ப ஆபிரஹாமுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. யாரெல்லாம்? ஐசக், இஸ்மாயில். அந்த இஸ்மாயிலோட சந்ததியில் வந்தவங்க தான் யாரு? முகமது நபி. இஸ்மாயிலும் ஒரு கடவுள் கொள்கை தான் சொன்னார், முகமது நபியும் ஒரு கடவுள் கொள்கை தான் சொன்னார். குர்ஆன் ஒரு வசனம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே கடவுள் யாருன்னு கேட்பாங்க. அவங்களோட சொல்லுங்க, இறைவன் ஒருவனே, அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன். இறைவன் ஒருவனே, அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை. அப்ப கடவுள் ஒருத்தந்தான், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவனுக்கு பாலாபிஷேகம் தேவையில்லை, அவனுக்கு தேனாபிஷேகம் தேவையில்லை, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவன் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி உலக வானத்திலிருந்து தன் மகனை பெத்தெடுத்து பூமிக்கு அனுப்பிச்சு ரத்தம் சிந்தி அவன் பாவத்தை கழுவ தேவையில்லை, பாவத்தை மன்னிக்கிறதா இருந்தா பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொன்னா போதும். யோசிச்சு பாருங்க, அண்ட சராசரத்தையே படைச்சவன் தான் கடவுள்னு சொல்றோம். பிரம்மாண்டமான கடவுள், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், வானம் பூமி எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கடவுள், அவ்வளவு பவர்ஃபுல்லானவன். பாவத்தை மன்னிக்கணும்னா பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொன்னா பத்தாதா? பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி தன் மகனையே பெற்றெடுத்து, மரியாளின் வயிற்றில் பெற்றெடுத்து அந்த மகனையே உலகத்திற்கு அனுப்பிச்சு ரத்தம் ஒழுக 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 ரத்தம் சிந்த வச்சு, அந்த ரத்தத்தை சிந்த வச்சு பாவத்தை கழுவ வச்சு இதெல்லாம் செய்யணுமா? அறிவை கொஞ்சம் பயன்படுத்துங்க. அவன் தேவையற்றவன், அவன் எந்த தேவையும் இல்லை. பாவத்தை மன்னிக்கிறேன்னா பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு சொன்னா போதும். இதுக்காக மகனை பெற்றெடுத்து அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. இது மனிதனுடைய ஏற்பாடு. மனிதன் முழு வேதமும் மனிதனுடைய ஏற்பாடு சொல்ல முடியாது, கடவுளோட வார்த்தையில் இருக்குது. ஆனா மனிதன் தன் கைப்பட மாற்றி எழுதிவிட்டான். அதை மாற்றுவதற்காக வந்தது தான் இது இறுதி வேதமான குர்ஆன். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆபிரஹாமுக்கு 2 மக்கள் இருக்காங்க, ஐசக், இஸ்மாயில். இஸ்மாயிலுக்கு சந்ததியில் வந்தவங்க தான் யாரு? முகமது நபி. அவங்களும் அதே கடவுள் கொள்கை தான் சொன்னாங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட இறுதி மதம் தான் இஸ்லாம். அதே மதம் தான் இஸ்லாம், அதே மதம் தான் இஸ்லாம். இறுதி வேதம் தான் குர்ஆன். அப்போ ஐசக் வழியில வந்தவர் தான் யாரு? ஜீசஸும். அப்ப ஐசக்கு யார் பிறக்கிறா? யாக்கூப், ஜேக்கப்னு சொல்லுவாங்க.
கிறிஸ்டியானிட்டியில். பழைய ஏற்பாட்டில் ஜேக்கப்னு சொல்லுவாங்க, யாக்கூப்னு அரபிக்கில் சொல்லுவாங்க. அந்த ஜேக்கபுக்கு பிறக்கிறது தான் யாரு? ஜோசப், யூசுப்னு சொல்லுவாங்க, பெஞ்சமின். அதே மாதிரி அந்த ஜோசப் அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, ஜுடாயிசம் எப்போ உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த ஜோசப் என்ன பண்றாருன்னு சொன்னா, எகிப்து தேசத்துக்கு போறாரு. தன்னுடைய அந்த மகன்கள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் பொறாமையாக இருக்குது. அவரை வந்து கொல்ல பார்க்குறாங்க. ஒரு வாட்டை கிணத்துல தூக்கி போட்டுடுறாங்க. அந்த கிணத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, தண்ணி இல்லாத கிணறு அஃப்கோர்ஸ். அந்த கிணத்துல அந்த வழியாக வந்து எகிப்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த ஜோசப்பை கூட்டிகிட்டு எங்கே போயிடுறாங்க? எகிப்துக்கு போயிடுறாங்க. இப்போ தான் முதல்ல எகிப்துக்கு ஒரு யூதர் போகிறார். அதுக்கு யூதம்னு கிடையாது, யூதம்ன்றது ஒரு இனம். இப்போ எப்படி வந்து ஒரு இனம் இருக்கு இல்லையா, தமிழ் இனம், அது இனம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இனம். யாக்கூபுக்கு பிறந்த சந்ததி தான் என்னது? யூதர்கள் சொல்லிக்கிறாங்க. தவிர யூதர்ன்றது ஒரு தனி மதமோ தனி இதுவோ அப்படி இல்லை. இவங்க தான் உருவாக்கிட்டாங்க அந்த மாதிரி. அவர் முஸ்லீம்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஐசக்கும் முஸ்லீமாக தான் இருந்திருக்கிறாரு, ஒரு கடவுள் கொள்கை தான் சொல்லியிருக்கிறாரு. ஐசக்குடைய மகன் யாக்கூப், ஜேக்கப், அவரும் ஒரு கடவுள் கொள்கை தான் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு வந்து பிறந்த யூசுப், ஜோசப்பும் ஒரு கடவுள் கொள்கை தான் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் எகிப்துக்கு போறாரு. நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ அந்த யாக்கூப் சந்ததியர் எல்லாருமே எங்கே போறாங்க? அந்த எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல என்ன ஆகுது? யூதர்கள் பெருகிறாங்க. ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சி நடக்குது. அந்த மக்கள் அங்கிருந்து எங்க போறாங்க? அந்த ஃபிரௌனோட அந்த கொடுங்கோல் ஆட்சி நடக்கிற அந்த மக்கள் எங்க போறாங்க? எகிப்துல இருந்து மோசஸ் வராரு, மூசா நபி வராரு. மோசஸ் என்ன பண்றாரு? அவரும் அதே தான் சொன்னார். உபாகமம் 6வது அத்தியாயம் 4வது வசனத்துல என்ன சொன்னாரு? கற்பனைகளிலே பிரதான கற்பனை எதுவென்றால், ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ ஜோசப்ல இருந்து ஐசக்ல இருந்து எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. மோசஸ் உபாகமம் 6வது அத்தியாயம் 4வது வசனத்துல என்ன சொன்னாரு? கற்பனைகளிலே பிரதான கற்பனை எதுவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6:4. அப்ப அவரும் ஒரு கடவுள் கொள்கை தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவரை கேட்டு வாழ்ந்த அந்த மக்கள் முஸ்லிம்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? திருப்பி காளை கன்று வணங்க ஆரம்பிச்சாங்க ஒரு சமயத்துல. அது அவர் இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அவங்க தான் தனி இனம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கிடைத்த ஒரு வேதத்தை அவங்களே எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க எழுதி கொண்டது தான் இது தல்மூதுன்னு ஒரு வேதம். அப்ப வேதத்தையே மாத்திட்டாங்க. கடவுள் ஆகமாக்கப்பட்டதை ஆகாதுன்னு ஆக்குனாங்க, ஆகாதுன்னு ஆக்குனதை ஆகமாக்கப்பட்டதை ஆக்குனாங்க. இப்படி எல்லாமே மாறி போய் யூத மதம் உருவாச்சு. இன்னைக்கு வரைக்கும் யூத மதத்திலையும் கூட எல்லாமே மாறி போயிருந்தாலும், யூத மதத்துல கடவுள் யாரு? ஒருத்தர் தான், பிதா தான் கடவுள். அப்ப யார் இந்த பிதாவுக்கு மகனை யாரு கொடுத்தா? இந்த சித்தாந்தம் எப்ப உருவாச்சு, கிறிஸ்துவம் எப்ப உருவாச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் சொல்ல போனா. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, மோசஸும் அதை தான் சொல்றாரு. மோசஸ்க்கு அப்புறமாக பல நபிமார்கள் வராங்க. பல நபிமார்கள் இந்த யூதர்கள் கொலை செய்யறாங்க. அந்த நபிமார்களோட வரிசையில ஜான் த பேப்டிஸ்ட் யஹியா அவரும் வர்றாரு, அவரையும் கொலை செய்யறாங்க. கடைசியா யார் அனுப்புறாரு? கடவுள் ஜீசஸ் அனுப்புறாரு. அப்ப அந்த ஜீசஸ் ஆவது நான் தான் கடவுள், என்னை மட்டும் தான் நீங்கள் வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு அவரா சொன்னாரா? இந்த ரெட் லெட்டர் பைபிள் இருக்குது. பைபிள்லயே சிவப்பு எழுத்துக்கள்ல எழுதப்பட்ட பைபிள் இருக்கும். ஒரு சில வசனங்கள்லாம் அதெல்லாம் இயேசுவோட வார்த்தைன்றதுனால சிவப்பு லெட்டர்ல கோடிட்டு காட்டியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பைபிள்ல ஏதாவது ஒரு இடத்துல இயேசு தன் சொந்த வாயால தான் தான் கடவுள், தன்னைத்தான் வணங்க வேண்டும் எங்கேயா சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட சொல்லல. அப்ப அவரும் சொல்லல. மார்க் 12:29 புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், கற்பனைகளே பிரதான கற்பனை எதுவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரும் அதை தான் சொல்றாரு. அவர்கிட்ட போய் ஒருத்தர் வராரு, நல்ல போதகரேன்றார். அப்ப அவர் சொல்றாரு, என்னை போய் நல்லவன் என்று சொல்வானேன்? உன் மெய் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர நல்லவர் யாரும் இல்லையே. பல இடங்கள்ல இதை விட மத்தேயு 7:21 7:20 21 22 வசனங்களை படிச்சு பாருங்க. டைம் இல்லாதனால சொல்ல முடியல. ஆனா அவ்வளவு வசனங்கள் இருக்கு. எல்லாமே வந்து கடவுள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கிறாரு. இயேசுநாதர் தன்னை கடவுள் ஒரு இடத்துல கூட சொல்லல. ஒரு இறை தூதர் கூட ஆரம்பத்திலிருந்து இயேசுநாதர் உட்பட எந்த இறை தூதருமே யாருமே சொல்லல. அப்ப கிறிஸ்டியானிட்டி எங்க தான் உருவாச்சு? இது வரைக்கும் என்ன இருந்தது? அப்போ இஸ்லாம் தான் இருந்தது. ஒரு கடவுள் கொள்கை தான் இருந்தது. படைத்த கடவுளை மட்டும்தான் வணங்கணும் தான் இருந்தது. இயேசுநாதரோட மறைவிற்கு அப்புறமாக யூனிட்டேரியன் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவாங்க. அது இஸ்லாம் தான். அது ஒரு கடவுளை மட்டும் வணங்கி இயேசுநாதரை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிரேக்க நாட்டுக்கு ஏத்தா மாதிரி என்ன பண்ணாங்க? அதை 3 கடவுள் கொள்கைக்கு ஏத்தா மாதிரி 3 கடவுள் கொள்கையா வேணுமா? ஓகேப்பா, நீ பிதா சுதன் பரிசுத்தாவி 3 கடவுளா வச்சுக்க. 3 கடவுளா? இல்ல ஒரு கடவுள் தான். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பாங்க. ஏல வந்து மேல ஒரு பாட்டுக்கு தான், கீழே ஒரு பாட்டு இருக்கான், இப்படி ஒரு பாட்டு இருக்கான். 3 வேற தானே, ஆனா 3 ஒண்ணு தானேப்பா. அப்போ 3 கடவுளா? இல்ல ஒரு கடவுள். ஒரு கடவுளா? இல்ல 3 கடவுள். இப்படி வந்து அந்த கிரேக்க நாட்டு அரசை வந்து இது பண்றதுக்காக வேண்டி 3 கடவுள் கொள்கையை வந்து கொண்டு வந்து
ஒரு கடவுள் கொள்கை என்ற சித்தாந்தத்தை யூத மதமும் ஏற்றுக்கல. ஆரம்பத்திலிருந்து வந்த இஸ்லாம் மதம் தெல்ல தெளிவா இல்லைன்னு சொல்லுது. இவங்களா ஒரு கடவுள் கொள்கையை உருவாக்கி, பிதாசுதன் பரிசுத்த ஆவின்னு ஒன்று உருவாக்கி, மனிதனை கடவுளாக ஆக்கி, அதாவது கடவுள் வந்து இயேசுநாதர் வந்து பிறந்துட்டாராம். அதாவது தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் யார் பிறந்தா? ஆதம் பிறந்தாரு. அப்ப பெரிய கடவுளா? அப்ப இது ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது. இயேசுநாதரும் அதை சொல்லலை. அதனால இந்த குர்ஆனை ஆராய்ஞ்சு பாருங்க, பைபிளையும் படிச்சு பாருங்க, தெல்ல தெளிவாக விளங்கும். வணக்கத்துக்கு தகுதியானவன் ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லை. இதுதான் தாய் மதம். முதல்ல மனிதன் பிறக்கும் பொழுது இந்த மதம் தான் இருக்குது, இந்த மார்க்கம் தான் இருக்குது. இந்த மதம் தான் பெட்ரு, மற்ற மதம் பெட்ருன்னு சொல்ல வரல. தாய் மதம் இதுதான். மற்றதெல்லாம் வழி தவறி போன மதங்கள். அதனால எது வந்து கடவுள்கிட்ட வந்த மார்க்கன்றதை ஆராய்ஞ்சு நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னொன்று, இது ஏன் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, எல்லாமே மரணத்தை சந்திக்க போறோம். மரணத்துக்கு அப்புறமா எங்க போறோம்? மண்ணில் போட்டு புதைக்க போறாங்க. இப்போ மண்ணில் போட்டு புதைச்சதுக்கு அப்புறமாக இந்து கடவுள் வந்து நான் தான் கடவுள், என்னே நீ வணங்கலன்னு கேட்டார்னா, ஒரு முஸ்லீமோட நிலைமை என்ன, ஒரு கிறிஸ்டியனோட நிலைமை என்ன? இல்லை இயேசுநாதர் வந்து நான் தான் கடவுள், ஏன்னா ஒரு மதம் இன்னொரு மதத்தை கரெக்டுன்னு சொல்லலை, அப்படிதானே? கிறிஸ்டியானிட்டி கேட்டால் இஸ்லாம் தப்புன்னு சொல்லு, இஸ்லாம் கேட்டால் கிறிஸ்டியானிட்டி தப்புன்னு சொல்லுது. அப்போ இயேசுநாதர் வந்து தான் கடவுள், என்ன நீ வணங்கலையான்னு கேட்டார்னா முஸ்லீம்கள் என்ன ஆவாங்க? அதே மாதிரி படைச்ச கடவுள் வந்து, அதுக்கு அரபு மொழியில் அல்லான்னு பேர் ஏற்கனவே சொல்லிட்டேன். படைச்ச கடவுள் வந்து என்ன மட்டும் தான் நீ வணங்கணும், நீ இயேசுநாதர் ஏன் கடவுளை வணங்கணும்னு கேட்டால் என்ன ஆகும்? இப்போ வாழ்க்கையில் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா இஸ்லாம் படி படைச்ச அந்த மண்ணை மக்கி போனதுக்கு அப்புறம், அந்த மண்ணில் புதைச்சதுக்கு அப்புறமாக முதல் கேள்வி என்னன்னா, மண் ரப்புக்க, உன் இறைவன் யார் என்ற கேள்வி தான் முதல்ல வரும். அப்படி கேட்கும்பொழுது என்ன ஆகும்? ஏசு கர்த்தர் அப்படின்னா கர்த்தர்னு வரணும், கடவுள்னு வரணும், அல்லான்னு வரணும். என்ன வரக்கூடாது? இயேசு தான் கடவுள்னு வரக்கூடாது வாயில. இல்ல ஒரு இந்து கடவுள் பேர் வந்துடக்கூடாது, கடவுள் அல்லாதவர்கள் கடவுள் வந்துடக்கூடாது. இதை தான் வந்து பகவத்கீதையை சொல்லுது. 7வது அத்தியாயம் 20வது வசனத்துல, யார் உலக ஆசைகளில் மூழ்கி இருக்காங்களோ அவங்க கடவுள் அல்லாதவங்களை கடவுளாக வணங்குவாங்க. எஜுர்வேதம் இதை தான் சொல்லுது. மக்கள் மாற்றி எழுதிட்டாங்க. எல்லா வேதங்களும் கடவுள்கிட்ட வந்ததாக தான் இருக்கணும். அதில் ஒன்னஸ் இருக்கு, ஒருமை இருக்கு, கடவுளோட ஒருமை இருக்குது. மக்கள் மாற்றி எழுதி கொண்டாங்க. அதனால இந்த தாய் மதத்திற்கு வாங்க, தாய் மார்க்கத்திற்கு வாங்க, இந்த இறுதி வேதத்திற்கு வாங்க. ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், இது என்னது? ஃபைனல் டெஸ்டமெண்ட். இந்த ஃபைனல் டெஸ்டமெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். oh